அல்லாஹ்வுடைய தொடர்பு கிடையாது. தான் என்னமோ பெரிய தீர்க்கதரிசி மாதிரியும் பெரிய அவுலியா இல்லா மாதிரியும் அல்லாஹ் நம்ம மேலே கரிசனம் செலுத்துகிறான், நம்ம சரியான பாதையில் தான் போகிறோம் அப்படின்ற நம்பிக்கையில் அந்த ஜனங்க வாழுது. சூஃபியாக்கள் பாதங்கிறது இந்த வழிமுறையில் கஷ்டங்களும் சிரமங்களும் துன்பங்களும் அதிகம். நீங்கள் 1400 வருடங்களாக அந்த ஜனங்களுடைய ஏடை புரட்டி பார்த்தீங்க அப்படின்னும் போது இபாதத்து செஞ்சோம் போனோம். எப்படி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நிலை மோசமான உடனே கூடையில் வச்சுட்டு ரஹிமா அவங்களுடைய மனைவியார் தூக்கிட்டு போகும்போது ஊர் ஜனங்களாம் சொன்னாங்க, இவர் பாவங்கள்லாம் செய்யாமல் இதெல்லாம் ஏற்படாது, பெரிய பெரிய பாவம் ஏதோ செஞ்சிருக்காரு. அதே தான் சூஃபியாக்களுக்கு நோய்வாய்ப்பட்டாலோ வேற சில சிரமங்களும் வந்தாலோ பெருசாக என்னமோ சொல்கிறாரு, தஹஜ்ஜத் தொழுகிறேன் திக்ரு செய்கிறேன் அப்படின்னு, உள்ளுக்குள்ளே என்னென்ன குற்றங்களை செய்கிறாரோ ரொம்ப சீக்கிரமாக ஃபத்வா குத்திடுவாங்க. உலகங்கிறது அவ்வளோ சீக்கிரம் அந்த மக்கள் நம்மளை மன்னிக்காது, தூற்றிக்கொண்டே தான் இருக்கும். முஹையத்தீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய முஜாஹிதா இருந்தாங்க. அவங்க எழுதின ஃபுத்துஹாத்துல் மக்கியாங்கிறது அவங்க இறந்த பிறகு தானே அந்த வீடுகளில் போய் தேடினாங்க, அது கிதாபு கிடச்சிது. அடாடா பெரிய மனிதராக இருந்திருக்காரு, குஃபரோட ஃபத்வா குத்தி அவங்கள ஊருக்கு வழியாக அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ சூஃபின்னாக்கா காரி துப்பாத கூட்டம் இருக்கா? எல்லா கூட்டங்களும் அந்த வேலையை தான் செய்யுது. சூஃபின்னாக்கா கஞ்சா வைக்கிறவன், லவாத்தம் செய்கிறவன், எப்பவும் போதையில் இருக்கிறவன், சரியான ஆளுங்க இல்லை அந்த ஆளுங்கள்லாம். 1400 வருஷமாக தீனை பிரச்சாரம் பண்ணி மக்களுக்கு நீதி நிறைகளை போற்றி குரான தஃசீர்களை எழுதி ஃபிக்ஹ்களை ஹதீஸ்களை எது உண்மை எது பொய்ன்னு பார்த்துட்டு தங்களுடைய கல்புல் உள்ள வெளிச்சத்தில் எல்லாத்தையும் எடை போட்டு பார்த்துட்டு அதை சரி பண்ணாங்க. இது இந்த ஜனங்க தன்னுடைய அறிவை கொண்டுல போஸ்ட்மார்ட்டம் பண்ணுது. அவங்க அறிவை மட்டும் இல்லை, இதே ஒளியை கொண்டு அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. அப்போ ஹக்கு எது பாத்தில் எதுன்னு சரியான முறையில் தெரிஞ்சுது. எதில் வெளிச்சம் இருந்ததோ அது ஹக்கு, எதில் வெளிச்சம் இல்லையோ அது ஹக்கில் இல்லைன்னு முடிவு பண்ணாங்க. அந்த திறன் இன்னைக்கு இருக்கா உலகத்தில்? யார்கிட்டாச்சும் இருக்கா? சுத்தமாக கிடையாது. எங்கே எதிர்க்கிறோன்ற பேரில் இதெல்லாம் செய்கிறாங்களோ அந்த நேமத்தாலாம் அவங்க கல்வியில் இருந்து பிடிங்கிடுறான். முதல்ல தாகம் வேணும். எஹ்தி இலைஹி மை யுனீப், அல்லாஹ் அவங்களுக்கு தான் இந்த வழியை அறிவிக்கிறான். அல்லாஹ்வுடைய தேவை அந்த ஜனங்க உணர்ந்தான் இந்த வலிமை அளிக்கிறான். ரப்ப நாவல மட்டும் தூச்சிக்கிட்டு மற்றபடி இவங்களே ரப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்களே அவங்களுக்கு இதை அழிக்கிறது இல்லை. தானும் வழி தவறி கூட்டம் பெரும் பெரும் கூட்டங்களை வழி தவற வச்சு சின்ன மின்னமாக போயிடுறாங்க அந்த ஜனங்க. முகத்தில் லேசான தேஜஸ் இருக்குமே. வணக்கம் செய்ய ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் கேட்டார், உங்கள் முகம் பளிச்சுன்னு இருக்க? ஓ, அப்போ சொன்னார், நீங்கள் 5 வேளை வந்து ஒது சரிக்க முகம் கழுவுறீங்களா அதனால் பளிச்சுன்னு இருக்கும், தொழுவுறீங்களே அதனால் பளிச்சுன்னு இருக்கும். ரொம்ப நேரான மனிதர்கள், சீதா சாதான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மனிதர்களை உடனே கல்வியில் வெளிச்சம் ஏற்பட ஆரம்பிச்சுன்னா முகத்துலேயும் அந்த வெளிச்சம் வந்துடும்.